அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கிருபையினால் இங்கே கூடை ரோட்டில் போன மே மாதமும் விக்கேஷனில் வச்சுருந்தாங்க. இந்த மாதமும் உங்களுடைய ஆசை எப்படி நடத்தலாம் இருந்தது. சரி, வர அறிவு கொடுத்த நிறைய மக்கள் வச்சாங்க. அந்த அந்த ஹால் நிரம்ப இருந்தாங்க. இல்லையா, பல இடங்கள் இருந்தது. தூரத்தில் இருந்தெல்லாம் வேன் பிடிச்சி கார் பிடிச்சி வந்து அப்படி வந்துருந்தாங்க. அதுதான் இங்கே சொன்னேன், இங்கே இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்கல்ல, எதுக்கு வந்தாங்க? இந்த நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல, அந்த சமாதானம் இதை பெற்றவங்க அது எப்படி பெறணும்னு சொல்ல நாங்கள் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிற அப்படின்னா அதற்கு நாங்கள்லாம் சாட்சி என்று இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இவ்வளவு பிரயாசப்பட்டு நேற்று ராத்திரியே புறப்பட்டவங்களும் இங்கே இருக்காங்க. இப்படியே காலம் ராத்திரி தூங்காமல் இருந்து புறப்பட்டவங்களும் இங்கே இருக்கிறாங்க. அப்படி பிரயாணம் இங்கே ஒரு உண்டு. அவர் ராத்திரி தூங்கினார் என்பதெல்லாம் அங்கே போகிற மக்கள் வழியில் காலை டிஃபன் இல்லை சாப்பிடணுன்ட்டு அவர் ராத்திரியெல்லாம் சாப்பாடு பண்ணி அவரும் கொண்டு வந்து வழியில் பாதி வழியில் சாப்பிட்டு எல்லாம் வந்தாங்க. நம்ம வாழ்க்கை இருக்கட்டும். எதுக்காக ஆனப்படியினால் நான் இப்பொழுது அதைத்தான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகின்றேன். தேவனுக்கு சோதம். நாங்கள் அந்த கொடைரோடு, பள்ளப்பட்டி, திண்டுக்கல், பெரியகுளம், ஒத்தலைக்குண்டு, கொடைக்கானல் அந்த ஏரியாவிலெல்லாம், அதாவது அங்கே இருக்கிற மக்கள், அதான் சொன்னேன், இங்கே இருக்கிற மக்கள் இப்போ அப்படித்தானான்னு கேட்டால் அவ்வளோ பேர் எவ்வளோ பேர் கை தூக்கிடுவாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, அதை கண்டறிஞ்சவங்க. இல்லையா இல்லையா. ஆனப்படினால சைக்கிள்லையும் கால்நடையாகவும் நடந்து பல விதமான பிரச்சனைகள் நிறைந்த இடங்கள்லாம் ராக்காலங்களில் 1 மணி 2 மணிக்கு கால்நடை நடந்து இந்த ஊழியத்தை செய்த ஏரியா தான் அந்த பள்ளப்பட்டி. அந்த இப்போ நேற்றுக்கு பிறகு கொடைரோடு அதுதான் சென்றாக வைத்து பள்ளப்பட்டியில் அந்த வேலையை ஆரம்பித்து அந்த வட்டாரங்கள். அங்கே ஒரு பாஸ்டர் ஐசக் ஞானியா இருந்தார். அவருக்கு உடம்பெல்லாம் ரோகம். ரட்சிக்கப்படுக்கு முன்னால் ஒரு பூஜாரி மகன் அவர் அங்கே கொடைரோட்டில் இப்போ பாஸ்டராக இருக்கார்ல, அவருடைய தாத்தா அவங்களாம் பெரிய அந்த ஏரியாவில் பெரிய ஆட்கள், பெரிய கமிஷன் கடை வச்சு பெரிய வியாபாரம் பண்ணுறாங்க. அப்படி அவருடைய கடைக்கு அவர் வந்திருந்தார். அவருடைய பல பேர் சண்முகம். அவர் அங்கே வேலைக்காக வந்திருந்தார். அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லி பேர் கிறிஸ்தவராய் மாற்றி பேருக்கு அளவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து வச்சுருந்தாங்க. தேவனுக்கு மகிமை. அவருக்கு ஞானஸ்தான பேர் ஐசக் ஞானியா. அப்படியே அவர் இருந்தார். ஆனால் உடம்பெல்லாம் அவர் இருந்தார்னா தண்ணி ஓடும், உடம்பில் இருந்து படுத்திருந்தாருன்னா ஓடும், வேஷ்டியெல்லாம் நனைஞ்சு போகும். அவருடைய சுத்தம் மகனமட்டை கொண்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்தார் வெளியூருக்கு. அவரை பார்த்தோம். ஒன்று சொல்லிட்டேன், எங்கள் ஊழிய காலமும் அவருக்கு ஒரு தண்ணி கொடுக்க முடியாத ஊழிய காலம் எப்படிங்களா, அப்படி ஒரு நெருக்கமான காலம் அந்த ஊழிய காலம். அப்படியே அவரை கொண்டு வந்தார். இவர் என்ன பண்ணுறது? அப்போ ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் சொன்னார், அவனை பராமரிக்கணும், அவனுக்காக ஜெபம் பண்ணணும், கூட தங்க வைங்க, நான் அவனுக்கு விடுவித்து அந்த ஏரியாவில் பல இடங்களில் சபை சாதிப்பதற்கு இவன் கருவியாக இருப்பான். நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அப்படி சொன்னார். பல மாதம் கூட வச்சு ஜெபம் பண்ணி ஓரளவுக்கு அவரை பள்ளப்பட்டி கொண்டு போனோம். கொடையரோடு அங்கே அவருடைய அண்ணன் தம்பி 2 பேர் ஒருவர் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இப்படிப்பட்டவனை ஒன்றா வைத்து எல்லாருக்கும் ஒரே சமையல் எப்படி ஒன்றா வைக்கிறது? ஏன்னா சோமாய் கொஞ்சம் இருக்குது, சரியாய். அப்போ அவங்களா சொன்னாங்க, அவனுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்தா அங்கே வச்சிடும், கடையில் வேலை பார்க்கட்டும், சாப்பாடும். அப்போ ரொம்ப தேவசத்தாக தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அவரை அந்த ரூமில் வைத்து அந்த மீட்டிங் ஆரம்பித்தோம். இல்லையா, எங்கள் பள்ளப்பட்டியில் ஆரம்பித்தோம். அவர் இருந்து அங்கே ஆத்மாக்கள் சேர்ந்தாங்க. மரித்து போன ஒரு பிள்ளை மாடுக்கு தண்ணி காட்டுற தொட்டியில் விழுந்து செத்தும் போச்சு. அந்த ஊரில் நம்ம ஆராதனைக்கு நடத்துகிற அடுத்த வீட்டில் இந்துக்காரங்க அப்புறம் அந்த பள்ளப்பட்டிங்கிற ஏரியாவில் போலீஸ்காரங்க கூட போக முடியாது, இவ்வளோ பயங்கரமான ஆட்கள் உள்ள ஏரியா அது. அப்படி அப்போ இவர் அங்கே இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அந்த பிள்ளை இறந்து போய் அந்த தொட்டிக்குள்ளே பாட்டி சாப்பாடு பண்ணிக்கிட்டு இருந்து பிள்ளை தொட்டிக்குள்ளே இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது உள்ள விடுது. பிள்ளையை காணலன்னு பார்த்தா உள்ள தண்ணீர் மருந்து கிடக்கு. உடனே தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரி, அங்கே ஒரு டாக்டர் நம்ம சபைக்கு இருக்கார், அங்கே ஓடினாங்க.
அங்கே ஓடும்போது அவர் பார்த்தார், இப்போ இங்கே குப்பாடு போட்டுருவாங்கன்னு சொல்லி அங்கே ஒரு சாமியார் இருக்கார், அங்கே போங்க, அவர் ப்ரேயர் பண்ணால் சரியாயிடும். மணிக்கணக்காயிட்டு பிள்ளை போய் ஊரெல்லாம் திரண்டு வருது. ஊர் தலைவரும் வர்றார், வந்திருக்கார், நாங்கள் இல்லைங்க சொன்னது. அப்போ அங்கே கொண்டு போயாச்சும் வீடு பிடிக்காது, வீடு நிறைய எல்லாம் நிற்காங்க. இவர் தைரியமாக சொன்னார், பிள்ளை கிடத்துங்க, இந்த வீட்டு மத்தியில் பிள்ளை கிடத்துங்க அப்படி என்று சொன்னார். கிடத்தினாங்க. எல்லாரும் நான் சொல்கிறத சொல்லணும், இயேசுவே இயேசுவே இயேசுவே, இந்த ஒரு வார்த்தை தான், வேறு ஒன்றும் யாரும் சொல்ல வேண்டாம், அவருடைய நாமத்தை மட்டும் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லணும். எல்லாம் ஒரே சத்தம், பிள்ளை சத்து கிடங்க, இயேசுவே இயேசுவேன்னா அந்த சத்தம் முடிகிறதுக்குள்ள பிள்ளை மூச்சு வந்து எழும்பிச்சு. இல்லையா? இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊர் தலைவர் சொன்னார், இந்த அற்புதங்கள் நடந்திருக்க இந்த சாமி அறிந்து இவரை விட்டு விடக்கூடாது, இவருக்கு கோயில் கட்டுவதற்கோ மற்றும் காரியங்களுக்கோ நாம் ஹெல்ப்பையும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் கோயில் கட்ட முடிஞ்சு, இல்லைன்னா கோயில் கட்ட முடியாது. இல்லையா? அப்படித்தான் அந்த ஊரில் கோயில் கட்டப்பட்டது, பள்ளப்பட்டியில் அப்படியே கட்டப்பட்டது. கர்த்தருடைய வேலை நடந்து அங்கே இருந்து பல இடங்களில் கர்த்தருடைய வேலை அடிமரம் இருக்கும் வரைக்கும் துளிர் வளர்ந்து பல மரமாக மாறிடும். அப்படி இப்போது ஆயிருக்கு. அதுதான் அந்த மீட்டிங்கில் உணர்ந்தேன். இப்படி இருந்த இடம் இவ்வளோ மக்கள் இந்த கல்யாணம் பண்ண நிரம்ப இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டேன். இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே அந்த ஊழியம் வளர்ந்து மதுரை, திண்டுக்கல், கொண்டு பட்டிவரம்பட்டியா, அங்கே பட்டிவரம்பட்டி, பல இடங்களில் குலிசெட்டிப்பட்டிங்கிற இதெல்லாம் தொடர் நிறைய. அங்கே நாங்கள் கால்நடையாக நடந்து போய் அந்த மக்களை, கொடைக்கானலில் பல இடங்களில் இந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்பட்டது. அந்த ஒரு மனிதன்தான் முதல் கல். சரிங்களா? தேவனுக்கு மகிமை. அங்கே தான் இந்த மீட்டிங். அதனால தான் நான் ரெண்டாவது அங்கே வர்றதுக்கு சம்மதித்தேன். அங்கே போகணும், விதைச்சிருக்கிறேன், நம்ம அறுவடை பண்ணணும்ல, அதுக்காக நம்ம அங்கே போகிறோம். இல்லையா? அதுதாங்க சொன்னோம், நீங்கள் நாங்கள் சொல்லுகிறது கேட்கறது மட்டுமல்ல, எங்களோட ஐக்கியப்படுங்க. இல்லையா? அப்படி என்ன ஃபோன் நம்பர் வாங்கிடுங்க, நேரடியாக கேளுங்க, ஏன் உங்களோட ஐக்கியப்படணும், எதற்காக ஐக்கியப்படணும் என்றோ, அல்லது இந்த நீங்கள் வைத்திருக்கிற சத்தியம் சரிதானா ங்கிறத கேளுங்க. யாராவது கேட்பாங்க, நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன்னு சொன்னாங்க. யாராவது கேட்பாங்க, ஃபோன்லையாவது நிறைய கேட்பாங்க, சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லை. போன வாரத்தில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் ஒரு பெரிய பாஸ்டர் வந்தார். தேவனுக்கு மகிமை. பெரிய பாஸ்டர் அவர் எங்களுக்கு இங்கே நாவல் வந்த புதுசில் தெரிஞ்சவர், 10-25 வருஷம் முன்னால் அவர். இப்போ அப்போ ரட்சிக்கப்படலை, அவர் இப்போ ரட்சிக்கப்பட்டு நடத்துகிறார், நிறைய ஆத்மாலாம் வச்சுருன்னு சொன்னார். வந்தார். அப்போ அவர் நம்மளுக்கு தெரியும், இந்த இடத்த பற்றியெல்லாம் தெரியும், நம்ம ஊழியத்தை பற்றியெல்லாம் தெரியும். இந்த நாகர்கோவில் என்ன கதியில் வந்தோம், இந்த நாகர்கோவில் எப்படி இருந்து எல்லாம் அவருக்கே தெரியும். இங்கே வந்து பார்த்துட்டு அவர் அதிகம் சொல்லலை, சொன்னார், எப்படி கிடந்த இடம், இப்படி கர்த்தர் உங்களோடு இல்லாவிட்டால் இது நடக்குமா என்றெல்லாம் அவராகவே பேசிக்கிட்டார். நாம் ஒன்றும் சொல்லலை. நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து அதாவது என்ன உங்கள் சத்தியம் என்ன, அதை சொல்லுங்கன்னு சொல்லி நிறையா பேசணும். கடைசியில் சொன்னேன், நீங்கள் திருவிருந்து யாருக்கு கொடுக்குறீங்க, அதான் நான் இவ்வளோ கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் மத்தியில் பேசினேன். தேவனுக்கு மகிமை. திருவிருந்து யாருக்கு கொடுக்குறீங்க, அது இப்படி அப்படின்னார். வசனம் என்னையா சொல்லுது, இது கர்த்தருடைய பந்தி அல்லவா, கர்த்தருடைய பந்தியை எப்படி பெறணும், கர்த்தரோடு தான் பெறணும், கர்த்தர் இல்லாத பந்தி கர்த்தருடைய பந்தி அல்ல என்று சொன்னேன். ஆனபடியால் பரிசுத்தாவி பெறாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க கூடாது. அன்று இயேசு இருந்தார், ஒரு திருவிருந்து நடத்தினார் ஆண்டவர், அன்றைக்கு கர்த்தர் கூட இருந்தார், கர்த்தருடைய பந்தி நடந்தது இல்லையா. அப்புறம் அவர் என்ன பண்ணார், இங்கே உயிர் திறந்த பிறகு தரிசனமாகி ஒரு இடத்துலையும் திருவிருந்து நடக்கலை, கூட ஆராதனை நடக்கலை. தேவனுக்கு மகிமை. அப்போ பெந்தெகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அன்றுதான் புதிய ஏற்பாட்டு சபை உருவான நாள். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஆராதனை இல்லை, சபையில் ஒன்றும் இல்லை, திருவிருந்தும் கிடையாது.
அந்த நாளில் அவர் சிலுவையிலே காரணமாக இருந்த யூதரில் 3000 பேர் அன்றைக்கு சேர்ந்து கொண்டார்கள். இல்லையா? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இனிமேல் நீங்கள் இப்படி இருக்கணும். எப்படி? அவர்கள் அன்றிலிருந்து அங்கே கூடி வந்த எல்லாருமே பிரசாயம் இருந்துச்சு, எல்லாரும் பிரசாயம் பெற்றாச்சு. ஆனால் அப்படினால இது முதற்கொண்டு நீங்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்குதலிலும் ஜெபம் பண்ணிலும் உறுதியாக. இதுக்கு வேற ஒரு ஐக்கியம் கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு சபையும் கிடையாது. இதெல்லாம் அவரவர்கள் கூடி செய்கிற காரியம் ரொம்ப விரிவானது. அவர் சொன்னார், பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னார், 95% ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னார். இப்போ 5 என்ன இருக்குது? 95% நான் நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே, எல்லாம் கரெக்டாக. இந்த திருவிருந்து பரிசுத்த பெறாதவங்களுக்கு தானே கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், அடுத்த வாரத்திலிருந்து அதை மாற்றிடுவேன் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இல்லையா? இல்லையா? நான் இனிமேல் பரிசுத்த பெறாதவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டேன், கர்த்தருடைய வந்து அனுசரிக்கப்பட மாட்டார் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அப்படி இந்த உலகம் வந்து இதை சொல்லணும். அதுதான் அந்த மீட்டிங்கில் இதை தான் சொன்னோம். இல்லையா? இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக நடத்தி தந்தார். கர்த்தர் வந்த மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி உண்டாயிற்று, எல்லோரும் திருப்தியாக சென்றார்கள் என்பது நமக்கு தெரியும். செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்குது. இல்லையா? இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதாவது அந்த பிரதேசத்தில் அதாவது நெருப்பு கொட்டுகிறது மாதிரி வெயில் அவ்வளவு கொடுமையாக இருந்தது. அதாவது இந்த கூட்டம் முடிந்து கொஞ்ச நேரத்தில் மழை ஊற்றினது, மழை பெருமழை பெய்தது. நாங்கள் அதோடு திண்டுக்கல் சென்றோம் ட்ரெயின் பிடிப்பதற்காக. வெளியெல்லாம் பயங்கர மழை. இல்லையா? அப்படினால் கர்த்தர் இந்த கிரியை செய்திருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் சபை வளரும், பழைய விட்டு போன இதெல்லாம் பழைய துளிர்விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லையா? அதற்கு தான் இந்த கூட்டம் நடத்தப்பட்டது என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு கிடையாதா என்று உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கலாம். வெளியே சொல்ல மாட்டீங்க. உள்ளுக்குள்ளே என்ன ஆண்களை மட்டும் கூட்டிகிட்டு போனேன், பெண்களை கூட்டிகிட்டு போக முடியாது, உங்களுக்கு தெரியாது. போயிட்டு எப்படி உங்களை நடத்தி எப்படி உங்களை கொண்டு வந்து சேர்க்குறதுங்க. அதன்படினால இதெல்லாம் காரியம், இதெல்லாம் சபை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. அதன்படினால நமக்கு கூட்டங்கள் என் இந்த பக்கங்களில் நடத்தப்படும். நெல்லை மாவட்டம் வரைக்கும் பெண்களை கூட்டிகிட்டு போகலாம், போயிட்டு முடிச்சுட்டு குயிக்க வந்துடலாம். இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி திட்டமிட்டிருக்கிறோம். கர்த்தருக்குள்ளாக அது நடக்கும். இல்லையா? 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 அப்படினால இது ரொம்ப அம்சமாக இருந்து இவங்க சேர்ந்து 10-20 பேர் ஒரே வேனில் போனாங்க. வழியில் அவர் அன்னதானம் பண்ணினார். சாப்பாடு அங்கே மதுரை பக்கத்தில் போகும்போது சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு எல்லாம் நல்லபடியாக வந்து சேர்ந்தாங்க. அங்கேயும் நல்லபடியாக சாப்பாடு கொடுத்தாங்க. தேவனுக்கு மகிமை. வந்து சேர்ந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த கூட்டத்தை சிறப்பிக்க நீங்கள் பிரயாசத்தோடு வந்த உங்களுக்கும் பின்னணியத்தில் ஜெபம் பண்ணின உங்களுக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லையா? கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாவற்றையும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இல்லையா? எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.